மண்ணு ரெண்ட மேல மனுஷப்பைய ஆட்டம் பாரு, ஆட்டம் 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 பாரு. வணக்கம். அதாவது இந்த பூமிக்கு மேலே இந்த மனுஷன் என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்னு பாருங்கள். மனுஷன் ஏன் மற்ற உயிரினத்துலேருந்து வித்தியாசப்படுறான் அப்படின்னா, மற்றதெல்லாம் இருக்கிறத அப்படியே பயன்படுத்திக்கும். ஆனால் மனுஷன் இருக்கிறத அவனுக்கு ஏற்ற மாதிரி, அவனுக்கு வேணுங்கிற மாதிரி அதை மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்குது. உதாரணத்துக்கு சமைச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி தான் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மொபைல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் உதாரணம். என்ன ஆச்சுன்னா, இப்போ இதனோட விளைவு, அதாவது இது எங்கே போய் பாதிக்குது அப்படின்னா, அதோட பேசிக், அதாவது ஒரு அடிப்படை, அதோட மூலம், அதோட ஆதாரம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லுவோம்ல. இது இருந்தால் தான் அவசியம் நம்மளால் மனுஷனே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. பஞ்சபூதங்கள் அங்கேயே டேமேஜ் ஆக்கிட்டாச்சு. நம்மளோட வளர்ச்சி அதை டேமேஜ் ஆக்குற அளவுக்கு போயாச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு எண்ணம் என்னவோ தெரில மனுஷனுக்கு, நாம் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்னு. அப்படி யோசிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, பஞ்சபூதம்னு சொல்கிறோம்ல, அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆகாயம், அதுக்கு ஒளி, அதாவது வெளிச்சம் அப்படிங்கிறது. இந்த பூமியிலேருந்து ஆகாயத்துக்கு இடையே உள்ள அந்த இடைவெளி, அது இருந்தால் தான் மனுஷனே அங்கே இருக்க முடியும். அது மொதல் விஷயம். அடுத்து காற்று, அதை உணர முடியும், பார்க்க முடியும். எப்படின்னா, ஏதாவது செடி கொடிகள் அசைஞ்சா அதன் வழியாக தான் காற்றை பார்க்க முடியும். காற்றுன்னு தனியாக பார்க்க முடியாது. காற்றுல என்ன இருக்குது? சுத்திகரிக்கிறது, அப்புறம் காய வைக்கிறதுக்கு முக்கியமாக உயிர் மூச்சு காற்று தான். அடுத்து தீ, அது என்னன்னா அதுக்கு உருவம் இருக்குது, அதாவது பார்க்க முடியும். சரிங்களா? அதான் தீ. அதுக்கு அடுத்து நீர், அதுக்கு சுவை இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதை உணர முடியும், அதுக்கு உருவம் இருக்குது, நீருக்கு. அடுத்து நிலம், அதுதான் வாசனை, அதுக்கு உருவம் இருக்குது, அதை தொட்டு பார்க்க முடியும், உணரக்கூடிய ஒரு பொருள் தான் நிலம். சரிங்களா? இப்போ நீர், மனுஷன் உயிர் வாழணும்னா நல்ல காற்று வேணும், சுத்தமான ஒரு குடிநீர் வேணும். அப்புறம் உணவு விளையணும்னா அதுக்கு நிலம் இருக்கணும். நிலத்துக்கு மேலே வெளிச்சம், ஒளி, அதாவது வெளிச்சம், காற்று, தண்ணி, வெப்பம், இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னா தான் அதில் உணவு விளையும். இதிலேருந்து வந்ததை எடுத்துக்கிட்டு இவன் பண்ணுற வேலை இருக்கு பாருங்கள், இந்த மனுஷ பையன். இப்போ தண்ணி எடுத்துக்கோ. கிணத்துல இருக்க தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது, கடலில் இருக்க தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. கிணத்துல இருக்க தண்ணி, அதாவது நிலத்தடி நீர், சுத்திகரிக்கப்பட்ட கெட்டு போகாத ஒரு நீர். மனசப்பையன் உருவாக்குனால பாட்டில்ஸ் தண்ணி, அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டு, அதை ஒரு 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 குடுவையில் வைக்கணும், அதாவது ஒரு எடுத்து போகிற மாதிரியான ஒரு பொருளுக்குள்ளே வைக்கணும்னு இருக்குல்ல, அப்படி உருவாக்கி குப்பையாக்கி வச்சுருக்கோம். உலகத்தில் படைத்த படைப்புகள் எல்லாமே மண்ணில் மக்கி போய், அதாவது அதுவாகவே அழிஞ்சு போகிற தன்மை இருக்குது. மனுஷன் பையன் உருவாக்குனதில் அழிக்க முடியாமல், அதாவது அழியாத பொருளால் தான் இப்போ மனுஷனுக்கே தொல்லை. உதாரணத்துக்கு பிளாஸ்டிக். அதை கண்டுபிடிச்சப்ப பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருந்திருக்கு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, தேவை தான் கண்டுபிடிப்புக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு தேவை இருந்தனால பிளாஸ்டிக்கை உருவாக்கிட்டான். இப்போ என்னாச்சு? எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக். இப்போ அதை குறைக்கிறதுக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீரில் வேறு என்ன சொல்லலாம். இப்போ வந்து நீரும் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றுக்கு ஓடுற தண்ணிக்கு வந்து செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது, தன்னைத்தானே சுத்திகரிக்கிற தன்மை. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து நிலம், கீழே இருக்க மண், அதுக்கு உள்ளே இருக்க மீன்கள், அதுக்கு போக வாத்துக்கள். அதாவது வாத்துக்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, சயின்ஸ் படிச்சிங்கன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஏரேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காற்றை கொடுத்தோம்னா அது சுத்திகரிக்கிறதுக்கான வேலை ரொம்ப அதிகம். அதை தான் இந்த வாத்துக்கள் செய்யும். இது தெரியாமல் போச்சு நமக்கு சயின்ஸ். ஆனால் நம்ம அதுக்கான மிஷினை ஒன்று போட்டு அதை ஓட விட்டு அதுக்கு பவர் சப்ளை இல்லை வந்து ஃபியூயல் கொடுத்தா தானே ஒரு எண்ணம். அதுக்கு ஃபியூயலை இறக்கி அது ஃபியூயலை உற்பத்தி பண்ணுறதுக்கு பொல்யூஷன். இயற்கை எவ்வளோ அழகாக அதை கையாளுது, இந்த மனுஷன் அதை எப்படி கையாளுறான் நீங்களே பாருங்கள். அதுக்கடுத்து நிலத்தில் என்ன சொல்லலாம். நிலத்தில் தான் அந்த சுத்தமான நீரே எங்கே இருக்குன்னா நிலத்தில் தான் இருக்குது. நிலத்தடி நீர் தாங்கிறது சுத்தமான நீர்னு சொல்கிறோம். அப்புறம் உணவு உணவு எங்கே விளையுதுன்னா நிலத்தில் இருந்தால் தான் விளைய முடியும். இதுக்கு உதவியாக வந்து காற்று, நெருப்பு, நீர் இதெல்லாம் இருக்குது. நிலத்தில் வர மரங்கள் என்னென்னா நிலச்சரிவை தடுக்குது. அது யாருக்கு சேஃப்? அது வந்து தன்னைத்தானே சேஃப் பண்ணுறதுக்காக மரங்களை உருவாக்குது. மரத்தின் மூலமாக காற்று தடுக்குது. ரொம்ப காற்று வேகமாக அடிக்காமல் காற்றோட வேகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிலச்சரிவாகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கும் மரங்கள் உதவியாக இருக்குது. பல உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்குது. மேகத்தை வந்து இழுத்து அந்த இடத்துல நிப்பாட்டி மழை பெய்ய வைக்கிறதுக்கு மரங்கள் மிக முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. நம்ம தான் மரத்தெல்லாம் அழிச்சு சிட்டி, டெவலப்பிங் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு டெவலப் ஆகிட்டுருக்கோமே. தப்பு இல்லை. ஆனால் பஞ்சபூதங்களை அழிச்சிட்டோ இல்லை அதை பகைச்சிக்கிட்டோ நம்மளால் வாழ முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது. முன்ன வந்து நம்ம ஓடிய பழங்காலத்தில், ஆதி காலத்தில் வந்து சாப்பிட்டு எங்கே இருந்தாலும் தூக்கி போட்டு போகலாம். ஏன்னா எல்லாம் மக்கக்கூடிய பொருள். பழம் சாப்பிடுவோம், மரத்துலேருந்து தானே பறித்து சாப்பிட்ருப்போம், தூக்கி போடுவோம், அது மக்கி போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பார்சல், எவ்ரிதிங் பார்சல். கசப்பான விஷயம். எங்கே பார்த்தாலும் குப்பை. நம்மளோட பழக்கமே எதங்கனாலும் எப்போனாலும் தூக்கி போடுற பழக்கம்தான். அது வந்து முன்னே இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ஆதி காலத்தில் எல்லாமே இயற்கையிலேருந்து எடுத்தோம். இயற்கையை தன்னைத்தானே மக்கக்கூடிய எல்லா தன்மையும் அது உருவாக்கியிருக்கு, அதனால் மக்கிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா மனுஷன் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கோம். மனுஷன் உருவாக்கின எல்லா ப்ராடக்ட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை அப்படி தூக்கி போட்டால் அதுதான் இப்போ குப்பையாக நிற்கிது. சாக்கடையாக இருக்கட்டும், குப்பை தொட்டியாக இருக்கட்டும், குப்பை குழியாக இருக்கட்டும், அதில் எரிக்கி குப்பையை நம்ம கையாளுறதுனா எரிச்சு போடுறாங்க. ஐயோ, கெட்ட பழக்கம். ஆல்ரெடி தான் மண்ணை தான் குப்பையாக்கினேன், சுவாசிக்கிற காற்றையும் குப்பையாக்கணுமா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? அப்புறம் ஏன் இந்த ஓட்டம்? இவ்வளோ சம்பாதிக்கிறது, எனக்கு வந்து பையன் வேணும், பேரன் வேணும்லாம் எதுக்கு? அவனுக்கான காற்று இல்லை, அவனுக்கான நிலம் இல்லை, அவனுக்கான நீர் இல்லை, சத்தானது எதுவுமே இல்லை, ஆரோக்கியமான சூழ்நிலை எதுவுமே இல்லை. இப்பயே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அவன் பிறந்து வளர்ந்து அவன் சம்பாதிக்கிறது அவன் மெடிக்கல் செலவுக்கு தானே. அவன் அப்படி எதுக்கு அந்த வாழ்க்கை? இப்படியாப்பட்ட வாழ்க்கை முறை எதுக்கு? கசப்பாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவு எக்கோ ஃப்ரெண்ட்லி முறையை கையாளுங்க. அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க. அதில் நான் 2-3 விஷயங்கள் நான் சொல்ல வர்றது என்னென்னா, செய்கிற எல்லா விஷயத்துலேயும் இந்த பூமியை என்னால் பாதிக்கப்படலை அப்படின்னு முதல்ல அதை யோசிச்சுட்டு செய்யுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சாப்பாடாக முடிஞ்ச அளவு அங்கேயே சாப்பிடுங்க. பார்சல் வேண்டாம், தவிருங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? இன்னும் என்ன டெவலப் ஆகலை. எப்படி சொல்கிறதுனா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் ஒரு 80 to 90% வந்து ரீசைக்கிள், ரீயூசபிள்லாம் பண்ண முடியும். அதனால் இந்த 5Rன்னு ஒன்று இருக்குது. அதாவது 5R. ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு ரீயூஸ், அப்படி இல்லாட்டியா ரீசைக்கிள். அப்படி எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் ரெடியூஸ் பண்ணுங்கள். இது 3Rs. இன்னும் 2R என்னென்னு கண்டுபிடிங்க.
குப்பையை மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போடுங்க. மக்கிற குப்பையை மண்ணிலே போடுங்க. வீட்டில் ஒரே ஒரு குப்பை தொட்டி, அதிலே எல்லா குப்பையும் கொட்ட வேண்டியது. குப்பை அள்ளுறவங்க வந்து அதை அள்ளிட்டு போய் அவங்க ஒரு குழியில் கொட்டுவாங்க. என்ன உங்கள் ஊரை தாண்டி 10 ஏக்கர் 10 கிலோமீட்டர் தள்ளி அப்படி கொட்ட போகிறாங்க? உங்கள் ஊருக்கு மூலையில் தானே கொட்டுவாங்க. உங்கள் ஊர் மூலையில் கொட்டி அதை எரிச்சாலோ இல்லை அந்த குழியை மூடினாலோ அங்கே இருக்க நிலத்தடி நீர் உங்கள் வீட்டுக்கு வராதா? அதை எரிக்கும் போது அதில் வர எப்படி சொல்ல கெட்ட புகை வந்து உங்கள் வீட்டை வந்து சுற்றி வராதா? தயவு செஞ்சு யோசிங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் சிமெண்ட் ரோடு, தார் ரோடு, தப்பே இல்லை. காங்கிரீட் பில்டிங், தப்பே இல்லை. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. மழைநீரை கொஞ்சமாக சேகரிங்க, மழைநீரை கொஞ்சமாவது பூமிக்கு அனுப்புங்கிறது தான் அதோட அர்த்தம். நீங்கள் தான் பூமி மேலே எல்லாத்தையும் போட்டு மூடிவிட்டீங்களே, அதுக்காக தான் உங்களை மழைநீரை பூமிக்கு அனுப்புங்க. அதை சுத்திகரித்து அது கொடுக்கும் நிலத்தடி நீராக. உங்கள் வம்சத்துக்கு வம்சம் வந்து தண்ணி குடிக்கும் அப்படின்னு. தண்ணி அதுக்கு ஒரு பவர் இருக்குது. நீங்கள் எந்த பாட்டிலில் ஊற்றினாலும் அந்த பாட்டில் கலராகவும் அந்த பாட்டில் ஷேப்பாகவும் மாறும். ஆனால் அதே தண்ணி ஒரு சூறாவளியாக கடலில் அதுக்கான வேகமும் அதுக்கான பலமும் அதுக்கு கிடைக்கும் போது, ஒரு வெள்ளம் எப்படி வருது, அதுக்கான பாதை அதுவாகவே உருவாக்கிக்குது. தடுப்பு என்னதான் நீங்கள் என்னதான் வந்து தடுத்தாலும், ஏரி ஆக்கிரமித்து வீடு கட்டினாலும், மழை பெஞ்சி அதுக்கான ஏரி என்னோட இடம், இது நான் வந்து போகிற இடம், நான் வந்து நிற்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை குறை சொல்கிறீங்க. ஒரு தண்ணியாக தானே பேசும். 6 அறிவு மனுஷங்க, எஜுகேட்டட் பீப்புள்ஸ். நாம் நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நான் பிறந்தப்ப இருந்ததை விட இந்த உலகத்தை உனக்கு நான் பெட்டராக கொடுக்குறேன் அப்படிங்கிறத முதல்ல நினைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு தேவையான எல்லா செலவு, எல்லா பேசிக், எல்லா ஆடம்பரமையும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா பேசிக்கே தானே. அவனால் மூச்சு சுவாசிக்க முடியாது, அவனுக்கு நல்ல சோறு கிடைக்கல, அவன் என்ன ஒரு நோயாளியை உருவாக்குறோமா, இல்லை வந்து நம்ம குழந்தைய பிறக்க வச்சு அதை கஷ்டப்படுத்துகிறோமா? புவியோட வெப்பநிலை அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. தெரியுமா தெரியாது? அது கூட நியூஸும் பார்க்க வேணாம், வேறு எதையும் தெரிஞ்சுக்க வேணாம். நார்மலாக அந்த ஊரோட அதாவது டெம்பரேச்சர், ஹீட், ஃபேரன் ஹீட் நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையா? 99, 100 டிகிரி வெயில் அடிக்குதுங்க அப்படின்னு. கேட்குறதுக்கு தேன் வந்து பாயுதா காதில்? பூமியோட வெப்பநிலை அதிகரிச்சுன்னா மனுஷனால் எப்படி உயிர் வாழ முடியும்? சூட்டால் வர எல்லா நோய்களும் நமக்கு வரும். சூடு நமக்கு ஒரு வெப்பங்கிறது, ஒரு வெப்பநிலைங்கிறது ஒரு அளவு தான் நமக்கு. அதுக்கு மேலே போனாலும் நம்மளால் வாழ முடியாது, கீழே போனாலும் வாழ முடியாது. அதனால தான் நம்ம குளிர் பிரதேசத்தில் ரொம்ப நாள் போய் இருக்கவும் முடியாது, அதிகப்படியான வெப்பத்துலேயும் நம்மளால் வாழ முடியாது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது இந்த என்விரான்மெண்ட், இந்த ஐம்பூதங்கள் தான். புரியலையா? இந்த கொரோனா மாஸ்க் போட வச்சது, அது வந்து ஒரு டிசீஸ், ஒரு காற்றுலேயே பரவக்கூடிய டிசீஸ். அதுக்காக மாஸ்க் போட்டிங்க. அதுக்குன்னு நம்ம எப்படி சொல்கிறது, டஸ்ட்டே இல்லைங்கிறோமா, இல்லை பொல்யூஷனே இல்லைங்கிறோமா? எர்த்குவேக் ஏன் வருது? ஏன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி உடைச்சிட்டோம். நார்மலாகவே பிளேட்ஸ், அதாவது எர்த்தை பொறுத்த வரைக்கும் அதில் பிளேட்ஸ் இருக்குது, அது மூவிங்கில் இருக்குது. ஒன்றோட ஒன்று உரசும் போதோ இல்லை வேறு எங்கேயாவது அதுக்கான வெடிப்புகள் வரும் பொழுதோ அது வந்து எர்த்குவேக்காக மாறும் அப்படிங்கிறது. இயற்கை வந்து தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யுமோ அதை செய்யும். சுனாமி வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அதால் முடியும். கொரோனா மாதிரி இல்லை ஒரு வைரஸ் இல்லை ஒரு பெரிய டிசீஸ் உங்களை எப்படி நல்லா ஸ்வைப் அப் பண்ண முடியுங்கிறது பூமிக்கு தெரியும், இந்த ஐம்பூதங்களுக்கு தெரியும். பூமியோட டெம்பரேச்சர் ஏற்றுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம நம்பி இருக்கிறது, அதாவது தண்ணி வந்து சுத்தம் செய்கிறதுங்கிறதே தண்ணி தான். நீ க்ளீன் பண்ணலைன்னா எவ்வளவு டிசீஸ் வரும் தெரியுமா உங்களுக்கு? அப்படியேப்பட்ட தண்ணியையே நம்ம பொல்யூட் பண்ணிட்டோம்னா என்ன சொல்ல? ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் மூளையில் ஏற்றி யோசித்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நன்றி. விஷ் யூ ஹாப்பி எர்த்
டே.